حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. சகோதரர்களே, இப்போ நான் திக்கருடைய உயர்வு சமது மூலம் சொன்னாரு வாராந்திர திக்ருந்தார். அப்போ அல்லாஹு தாலாவுக்கு வாராந்திர திக்ரு ஒன்று இருக்காது நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வாராந்திர திக்ரு செய்ய போறோம். அப்போ அன்றாட செய்யற திக்ரு ஒன்று, வாரம் அல்லாஹ் திக்ரு செய்யறது ஒன்று எனக்கு விளங்கி அது பெரிய ஆச்சரியத்தில் ஆயிடுச்சு. அவர் அல்லாஹ்வுடைய அவசியத்தை அதனுடைய உயர்வுகள் எல்லாம் நல்லா அழகா சொன்னார். திக்ருடைய சிறப்பு சொன்னேன். திக்ரு என்றால் இன்னைக்கு ஹசரத்து மகரிபில் ஓதும் போது ஃபதுகுருனி அது குருக்குன்னு ஆரம்பிச்சாங்க. நான் எங்கேயோ போயிட்டு ஃபதுகுருனி நீங்க என்ன ஞாபகம் செய்யுங்க, அது குருக்கும் நான் உங்களை ஞாபகம் செய்யறேன் என்று அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் சொல்றதா இருந்தா என்ன அவன் பேர்ல கடமை இல்லை, அல்லாஹின் பேர்ல எதுவுமே வாஜிப் இல்லை. அப்படி இருந்தும் அல்லாஹு தஆலா எவ்வளவு நம்பீது அவனை நாம் திக்ரு செய்ய வேண்டும், அதனுடைய ஆர்வத்தை நமக்கு உண்டாக்குவதற்காக நீங்க என்ன திக்ரு செய்யுங்க, ஞாபகம் செய்யுங்க, நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன். நம்மள அல்லாஹ் மறந்து எப்போ இருக்கிறான்? எப்போ மறந்து அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்வுக்கு மறதி இல்லை. அவனுடைய இல்மு என்ற ஞான பூங்காவில் குடியிருக்கிறோம் நாம். அப்ப சதா அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு வினாடிக்கு கூட ஒரு வஸ்து கூட அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு அவன் சிந்தனை விட்டு அகல முடியாது. அப்படி இருக்கிற நம்மளை பார்த்து அல்லாஹு தஆலா நீங்க என்ன திக்ரு செய்யுங்க, நான் உங்களை திக்ரு செய்யறேன், நீங்க என்ன ஞாபகம் செய்யுங்க, நான் உங்களை ஞாபகம் செய்யறேன்னா என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு வஷ்குருனி வலா தக்ஃபுரு, நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க, மாறு செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டாம் என்று இன்றைக்கு மகரிபில் ஹஜரத் ஓதனதாக ஞாபகம். அதுலேருந்தே ஒரு நல்ல சந்தோஷம் கல்புல இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அளவு பார்த்து ஹஜரத் இதை ஞாபகப்படுத்தி விட்டாங்க. ஆக நீங்க எல்லாம் சந்தோஷம். இப்போ நாம் யாரை ஞாபகம் செய்தாலும் இதே நிமிஷம் அவர்களும் நம்ம ஞாபகம் செய்கிறார்கள் என்பதற்கு கேரண்டி சொல்ல முடியும். அப்படி கேரண்டி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்மளை திக்ர் செய்கிறான், குர்ஆனை கொண்டு ஆதாரம். இன்று வெள்ளி இரவு நம்மளுடைய பட்டோலைகள் அருமநாயகத்தின் சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிடுகிறார்கள். அதுக்காகத்தான் வெள்ளிக்கிழமை அளவு சூஃபியாக்கள் திக்கரே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய நற்செயல்கள் நாயகத்துக்கு எத்தி வைக்கப்படட்டும். அப்போ நன்மைகளை பார்க்குறாங்க, நம்மளுடைய நற்செயல்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுறாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. யாரெல்லாம் என்னுடைய உம்மத்துக்கு இப்படி நற்செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தி அல்லான்னு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறாங்க. அதுல ஊட நம்மளுடைய பாவப்பட்டோலைகள், நம்மளுடைய பட்டோலையில பாவங்களும் கலந்துருக்கு, அதையும் பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்து அந்த பாவங்களை மன்னிக்கும்படியாக அந்த பட்டோலைகள் அந்த பாவம் இருக்கக்கூடாது, பாவ சுமையோட மஹ்ஷர் உம்மத்து வரக்கூடாது என்பதற்காக இந்த இரவையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு அதை கழுகிறாங்க. நம்மளுடைய பாவங்களை கழுகிக் கொள்ள நாமே கவலைப்படவில்லை, ஆனாலும் நம்மளுடைய பாவங்களை கழுகுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறார். நம்ம பட்டோலைகள்ல பாவம் சேர்த்துக்கிட்டே வரும். இப்ப அதுக்கு இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு மனுஷன் நம்மள தன் தாயை திக்ரு செய்யற, தாயை நினைக்கிறான். திக்ருண்டா ஞாபகம், திக்ருண்டா வெறும் வாயால சொல்றதுக்கு மட்டும் சொல்றது இல்லைங்க, நினைவு. நினைவுண்டாலே என்ன அர்த்தம்? அது நாவுனால சொல்றதுக்கு பேர் நினைவுன்னு சொல்ல முடியாது. நாவு கொண்டு சொல்வதற்கு நினைவுன்னு சொல்ல முடியாது. அது உள்ளத்திலும் உயிரிலும் ஊறி போயிருக்குமே, அதற்கு பேர் நினைவுன்னு சொல்றது. சில பேர் சொல்றாங்க பாருங்க, உங்களுடைய நினைவு என் உள்ளத்துல எவ்வளவு ஊறி விட்டது என்றால் அதை அகற்ற முடியவில்லை, அகற்ற முடியாத அளவுக்கு என் உள்ளத்துல அது ஊறி போச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கலந்து சொல்றாங்க, என் உயிரோட உயிர் ஆயிடுச்சுங்க, அது என் ரத்தத்துல கலந்து போச்சு, பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அன்பர்களே, அதுக்கு தான் திக்ருன்னு சொல்றேன். அப்ப ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை என்ன திக்ர் செய்யுங்க, நான் உங்களை திக்ர் செய்யறேன்டா.
அல்லாஹ் எப்படி திக்ர் செய்யறான்? அவன் பேர்ல கடமையா என்னதுக்கு? இப்ப நாம நம்ம தாயை திக்ர் செஞ்சோம், இதே நேரம் அவங்க நம்மளை திக்ர் செய்யறாங்க, நம்மளை ஞாபகம் செய்யறாங்கிறது கேரண்டி கிடையாது. அல்லது எங்கோ தூரமாக இருக்கக்கூடிய ஒருவரை நாம் நினைக்கிறோம், அவரும் இப்ப நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறாரு சொல்ல முடியாது. அவர் எந்த ஞாபகத்தில் இருக்கிறார்? ஆக வக்கிஸ் அலாஹதா, இதன் பேர்ல நீங்க கியாஸ் பிடிச்சிருக்கு. குர்ஆன் படிக்க குர்ஆன் அல்லாஹ் சொன்னது யாருக்கும் குர்ஆன்ல சந்தேகம் கிடையாது. ஈமான் கொண்ட யாருக்கும் குர்ஆன்ல சந்தேகம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் இப்ப திக்ர் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். இப்ப நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போறோம், இல்லல்லாஹ்னு சொல்ல போறோம், அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல போறோம். அப்ப அல்லாஹ் எப்படி திக்ர் செய்வான்? நாம அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செஞ்சா அல்லாஹ்வும் திக்ர் செய்யறான். அப்தி அல்லாஹ், நாம அல்லாஹ்னு சொல்றோம். அல்லாஹ் அப்தி, நான் அல்லாஹ், அவன் அப்தி என் அடியானே, அவன் நம்மள திக்ர் செய்யறான், ஞாபகம் செய்யறான். சரிங்க, இப்ப நாம எங்க உட்கார்ந்து ஞாபகம் செய்யறோம்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ஜான் உடலுக்குள்ளால அகப்பட்டு இந்த மண்டபத்துக்குள்ளால கட்டுப்பட்டு திக்ர் செய்யறோம். அல்லாஹ் நான் உங்களை ஞாபகம் செய்யறேன்னு சொன்னா எங்க இருக்கிற அல்லாஹு தாலா? நம்மளுடைய ஈமான் அல்லாஹு தாலா அரிசிலையும் இருக்கலாம், அரிசி மற்றும் அரிசி அல்லாத மற்றும் கோடான கோடி மஹ்லூகாத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான். அப்போ எங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹுக்கு தலைமாடு கால் மாடு இல்லை, சரீரம் இல்லாதனால அவன் இங்கே தான் இருக்கிறான், அங்கே இல்லை, அங்கே தான் இருக்கிறான், இங்கே இல்லைன்றலாம் அல்லாஹ் பத்தி சொல்லக்கூடாது. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். அப்போ அல்லாஹு தாலாவை அடியான் திக்ர் செய்யற மாத்திரத்துல அவனும் அல்லாஹ் திக்ர் செய்யறான்னா எங்க இருந்து செய்யறான்? அல்லாஹ் சர்வ கோடி சிருஷ்டிகளிலேயும் இருந்து கொண்டு அல்லாஹு தாலா அடியான் திக்ர் செய்யறான். எங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் அங்க அடியான் திக்ர் இருக்கு. இதை நீங்க சீக்கிரமாக விளங்கி கொள்ள ஒரு முடியாத வஸ்துவா இருக்கு. அது கல்புல அவ்வளவு சீக்கிரம் உட்கார சிரமமா இருக்கு. ஆனாலும் கேட்டு சந்தோஷப்படும், ஆனந்தப்படுங்க. நீங்க இப்ப மந்திரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா மந்திரி உங்களை பத்தி பேசுறாரு சொல்ல முடியாது. நாம ஒரு மந்திரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் இதே நேரம் நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுறாரு சொல்ல முடியாது. ஆனா ஹதீஸ் ஷரீஃபும் குர்ஆனும் சான்றாக இருக்கு. மன் தகரனி ஃபீ நஃப்ஸி, ஒரு அடியான் என்ன தான் கல்புக்குள்ளால ஞாபகம் செஞ்சான், தகரத்துஹு ஃபீ கல்பி. பாருங்க, அல்லாஹு தாலா எங்கெல்லாம் திக்ர் செய்ய சொன்னா அதான் ஹஸரத் மிக அழகா சொல்லிட்டு, நிலையில, இருக்கையில, படுக்கையில, எல்லா நிலையிலும் திக்ர் செய்யுங்க. எல்லா நிலையிலும் என் ஞாபகத்துல இருங்க. அத சங்கை மிக்க சூஃபியாக்கள் சொல்றாங்க, கல்புல ஏக காலத்துல ஒரு ஞாபகம் தான் இருக்க முடியும், ஒரு ஞாபகம் தான் இருக்க முடியும். அல்லாஹ் ஞாபகம் இருந்தால் மாசிவ் அல்லாஹ் ஞாபகம் இருக்க முடியாது, அவங்களுடைய கூற்றுப்படி. அந்த அளவுக்கு நமக்கு விளக்கம் வராவிட்டாலும் பின்னால போக போக வரும். இரண்டு ஞாபகம் ஒரு கல்புல இருக்க முடியாது. அல்லாஹ் இருந்தா மாசிவ் அல்லாஹ் இல்லை, மாசிவ் அல்லாஹ் இருந்தா அல்லாஹ் ஞாபகம் இருக்காது. ஆகையினால தான் அல்லாஹு தாலா அடிக்கடி வலியுறுத்துறான், என் ஞாபகத்தை செய்யுங்க, என்ன ஞாபகம் செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்ப என்னை தவிர என்ன விட்டு என் மஹ்லூக்குடைய சிந்தனையில இருக்கிறீங்க. அடிக்கடி அல்லாஹ் அதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? இப்ப நீங்க ஏன் ஞாபகத்துல இல்லை, என்னுடைய படைப்பினங்கள் சிருஷ்டிகளுடைய ஞாபகத்துல இருக்கு. ஆகையினால அது உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காது. அதனால உங்க வாழ்க்கையில நிம்மதி வராது, சுக்கூன் வராது, சந்தோஷம் வராது. அதனால நீங்க அதை அகற்றி என்ன ஞாபகத்தில் கொண்டு வாங்க, உங்களுடைய சிந்தனையில என்ன வைங்கிறாள். அப்ப அந்த சிந்தனா சக்தி இருக்குங்களே, அதை நாம கல்புண்டு சொல்றோம், நஃப்ஸுண்டு சொல்றோம், எல்லாம் ஒண்ணு தாண்டாங்க சூஃபியா. மன் தகரனி ஃபீ நஃப்ஸி, யார் என்னை தன்னுடைய நஃப்ஸில ஞாபகம் செய்வாங்க, ஃபீ கல்பின்னு தான் தர்ஜுமா செஞ்சிருக்கு. அவனை நான் என்னுக்குள்ளால ஞாபகம் செய்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி அந்த அடியான் அவன் என்ன திக்ர் செய்யறது யாருக்குமே தெரியலையோ, அப்படி அவனை நான் நினைவுபடுத்துறது யாருக்குமே தெரியாது. அப்படி நானும் அவனை ஞாபகம் செய்யறேன். அப்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இப்போ நாம அல்லாஹ்வை சபையில ஞாபகம் செய்யறோம், அல்லாஹ்வை ஒரு சபையில பிரஸ்தாபப்படுத்துறோம், அல்லாஹ்வை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்லி ஷாஹிப்ல அல்லாஹ்வை பத்தி சொன்னாங்க, சமத் ஃபைசி அல்லாஹ்வை பத்தி சொன்னாங்க. இப்ப இந்த மிஸ்கின் அல்லாஹ் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப அல்லாஹ் இது கைமா, அல்லாஹ் என்ன செய்யறான் இதுக்கு பகரம்? இந்த சபையை விட புனிதர்களுடைய சபையில அல்லாஹ் நம்மளை பிரஸ்தாபிக்கிறான். ஏன்னா இது நம்முடைய அந்தஸ்துக்கு ஏதாகினும் குறைந்ததா? இதை விட ஒரு பாக்கியம் இருக்க முடியுமா? ஏன்னா நாம பாவியான அடியார்கள். அப்ப பாவியான அடியார்கள் அல்லாஹ்வை பிரஸ்தாபிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா பாவமற்ற குற்றமற்ற மலக்குகளுடைய மத்தியில நம்மளை பிரஸ்தாபிக்கிறான்.
என்ன பிரஸ்தாபிக்கிறான் அல்லாஹ் தாலா? இந்த என்னுடைய ஆதமுடைய பிச்சளங்களை நான் படைக்க போகும்போது நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, என்ன கூட்டம் அது, ஃபசாது பண்ற கூட்டம், ரத்தம் சிந்துற கூட்டம். இப்ப பாத்தீங்களா அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தாலா இடத்துல ஒரு பழக்கம் என்ன இருக்கு, நாம குற்றக்குறைகள் செய்யும்போது மலங்களுக்கு காட்டுறது. இந்த மாதிரி நல்ல மஜ்லிஸ்கள்ல பள்ளிவாசல்ல இருக்கும்போது காட்டுறான், பாருங்க என் அடியார்கள். பெருநாள் தொழுகும் போது காட்டுறான், பாருங்க என் அடியார்கள். நோன்பு வைக்கும் போது காட்டுறான், பாருங்க என் அடியார்கள். நாம எப்ப திக்ருக்கு சபைக்கு ஒன்னா கூடிவிட்டா என் அடியார்களை பாருங்க, ஃபசாது பண்ற கூட்டம் இப்ப பாருங்க. அப்ப ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா தா ஹபீப் நாயகத்துடைய உம்மத்து கௌரவிப்பதற்காக, அவர்களுடைய உயர்வை காட்டுவதற்காக பிரஸ்தாபிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் தான் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுறான். மனுஷன் என்ன பிரியப்படுறாங்க? பிரபல்யம். உலகிலே நான் பிரபல்யம் அடைய வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே என் பெயரும் புகழும் பரவ வேண்டும். இதுக்கு ஆசைப்படுறானா இல்லைங்களா? இந்த ஆசை இல்லாத மனுஷன் இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் இருக்கு. இல்ல மாஷா அல்லாஹ். எங்கோ ஒரு சிலர் தான் நான் ஒருத்தர் இருக்கிறேன் சிருஷ்டிகளுக்கு தெரியக்கூடாது ஆசைப்படக்கூடிய ஒரு சிலர் தான். மற்றவர்கள் எல்லாம் தன்னை பிரபல்யப்படுத்தத்தான் விரும்புகிறார்கள். ஆனாலும் அல்லாவை அடைவதற்கு பிரபல்யப்படாமை என்ற பூமியில் மனிதன் தன்னை புதைக்காத வரைக்கும் அல்லாவை அடைய முடியும். பிரபல்யத்தை நீ நாடாதே. அப்படியே பிரபல்யம் ஏற்பட்டு விட்டாலும் அது அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ் இடத்துல காரணமானது. ஏன்னா அந்த பிரபல்யம் தனக்கு எடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன, அப்ப பிரபல்யத்துக்காக மனுஷன் என்னென்னமோ செய்யறான். பிரபல்யப்படுவதற்காக மனுஷன் எதையோ செய்யறான். எப்படியாக பிரபல்யமாகணும். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ என்ன ஞாபகம் செய், இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளிலும் ஒன்ன நான் பிரபல்யப்படுத்திடுறேங்கிறான். காயநாத்துமே தேரா சிக்கர். அறியாத காட்டுல இருக்கிற துஷ்ட மிருகங்களுக்கு ஒன்னு நான் அறிமுகப்படுத்திடும், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களுக்கு ஒன்னு அறிமுகப்படுத்தி கொடு, நீ காலுக்கு இருக்கிற மண்ணுக்கு ஒன்னு அறிமுகப்படுத்தி கொடு. அவர்கள் எல்லாம் உனக்காக மன்னிப்பு தேட ஆரம்பிச்சிருவாங்க. மலாயிகத்து மார்கள்ட்ட அல்லாஹ் பிரஸ்தாபிக்கிறான்னு வந்திருக்கு. ஆகவே அன்பர்களே, திக்ருடைய ஹகீகத் என்ன, திக்ருடைய நோக்கம் என்ன, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு சகாயம் என்ன இருக்கு, அல்லாஹ்வுக்கு அனுகூலம் என்ன இருக்கு, அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம், அவனுக்கு எது தேவை இருக்கா? பின்ன ஏன் அதை நமக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்குறான்? அடிக்கடி ஏன் சொல்றான்? ஹஜ்ரத் அது பல ரூபமா சொன்னாங்க, வதுகுருல்லா கசீரா, என்ன நீங்க அதிகமா திக்ர் செய்யுங்க. ஆக திக்ர் என்றால் நினைவு, ஞாபகம் வச்சுக்க. நாவுனால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பேரும் திக்ர் தான். ஆனால் அது திக்ர் லிசானி, நாவு கொண்டு அல்லாஹ் ஒரு மனுஷன் பிரஸ்தாபிக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய கல்புக்குள்ளால் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், ஒரு மனுஷன் தன்னுடைய ரூஹை கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், ஒரு மனுஷன் தன்னுடைய சிர்ரை கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான். என்ன அல்லாஹ்வுக்கு இஸ்மு ஃபேலு சிஃபத்து ஜாத் இருக்கிறதுனால திக்ரும் 4 தரஜாவா ஆயிடுச்சு. திக்ர் இஸ்மி, திக்ர் ஃபேலி, திக்ர் வஸ்ஃபி, திக்ர் ஜாத்தி. இன்சான்ல ஜிஸ்மு கல்பு ரூஹு சிர் இருக்கு, 4 அந்தஸ்து. ஆக அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன, உன் சிந்தனையில நான் இருக்க வேண்டும், நான் இருக்கணும். இது அல்லாஹ்வுடைய பிரியம். நஃப்ஸும் ஷைத்தானும் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனையை அகற்றி இந்த உலக ஆசாபாசங்களுடைய சிந்தனையில கல்பு குடியிருக்கணும். அதுல உங்களுக்கு சலாமத்து இல்லைன்ட்டு அல்லாஹ், அதுல உங்களுடைய உள்ளங்களுக்கு அமைதி இல்லை, அதுல சுகம் இல்லைன்ட்டு அல்லாஹு ஜல்லஷான். இதை நீங்க விளங்கி கொண்டாலும் உங்களுக்கு ரஹமத்து, வாழ்நாளெல்லாம் ரஹமத்து. இங்கேயும் ரஹமத்து, கபர் குழியில ரஹமத்து, ஆகிரத்துல ரஹமத்து. விளங்குச்சுங்களா? ராபியா பசரியா நாயகத்து மண்ணறையில வச்சு மண் ரப்புக்கின்னு கேள்வி கேட்டால் கஷ்புடைய நாதாக்கள் பார்த்தாங்களா, என்ன பதில் சொல்றாங்க? அதுக்கு அவங்க அந்த மலக்குகள்கிட்ட சொன்னாங்களா, இந்த கோடான கோடி ஹசார் மஹ்லூக் 18,000 ஆலங்களில் இருக்கக்கூடிய சிருஷ்டிகள், 11,000 18,000 ஆலங்கள் சொல்றாங்க. சிருஷ்டிகளுடைய எல்கை எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது, எந்த அளவுக்கு சிருஷ்டிகளுக்கு தெரியாது. இவ்வளவு சிருஷ்டிகள் இந்த ஒரு ராபியாவை ரப்பு மறக்க இல்லை. அந்த ரப்ப, அப்படிப்பட்ட ஒரு ரப்ப ராபியா எப்படி மறந்திருக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மறக்க இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் அன்பர்களே, நினைவு கூறுவதனுடைய அவசியம் என்ன, ஏன் நினைவு கூறுகிறோம்? தான் நினைவு கூறுவதை சமத்துல நயவஞ்சக விதமாக நண்பர்களுக்கு தபால் எழுதணும். ஒரு நண்பன் தன் நண்பனுக்கு தபால் எழுதும் போது 1 மாசமா அவனை நினைச்சே இருக்க மாட்டான்.
எப்பவாகிலும் காசு தேவைப்பட்டா அவனை கொண்டு ஒரு சகாயம் தேவைப்பட்டா இப்ப என்ன எழுதுவான்? உங்களுடைய ஞாபகம் என் உள்ளத்தை விட்டே அகல மாட்டேங்குது, நீங்க சதா எப்ப பார்த்தாலும் என் கல்விலேயே இருக்கிறீங்க, இவ்வளவு பொய் எழுதுவான். விளங்குச்சுங்களா? ஏன்? இதை பார்த்தாலும் அவன் உள்ளத்துல என்னுடைய ஞாபகம் என் பேர்ல ஒரு அன்பு வரட்டும். இந்த மாதிரி பொய் பொருட்டெல்லாம் தேவையில்லைன்ட்டு அல்லாஹ் நீ யதார்த்தமாக உன்னுடைய சிந்தனையில என்ன தனிப்படுத்திக்க, அதுக்கு பிறகு உன் வாழ்வப்பா. கஸ்ரத்தை திக்ருடைய பரக்கத்தைன்னா லால்லக்கும் துஃப்லிஹும், எங்கெல்லாம் திக்ரு செய்ய சொன்னா அல்லாஹ், ஜிஹாதுக்கு எங்கே உடல் காயப்படக்கூடிய இடம், உயிருக்கு ஆபத்து, அங்கேயும் அல்லாஹ் தன்னை மறக்க சொல்ல இல்லை. ஃபைதா லகீதும் ஃபியதன் ஃபஸ்புது வذ்குருல்லாஹ். என்ன ஆயத்து? ஃபைதா லகீதும் ஃபியதன் ஃபஸ்புது வذ்குருல்லாஹ் கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். பாருங்க, நீங்க எதிரிகளை எதிர்க்க முற்பட்டால், அப்படி ஒரு கட்டம் வந்துட்டா தனிப்படா எனக்கு புறங்காட்டி ஓடாது. உங்க கூட நான் இருக்கிறேன், ஏன் ஓடுறீங்க? எதிரி பார்த்து ஏன் மிரட்டுறீங்க? சரி, அப்படி நின்றா அங்கே உங்களுடைய பலம், படை பலம், உங்களுடைய சாமர்த்தியம், தியாகம், திறமை, இதுல கவனம் வேணாம், என்ன நினைவு கூறுங்கிறாங்க. அதனால உங்களுக்கு வெற்றி இருக்குன்றாங்க. இப்ப ஹஸரத் ஜும்மாவை பத்தி சொன்னாங்க, ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த், தொழுது முடிச்சிட்டா பூமியில செதறி நாலா பக்கம் போய் அல்லாஹ்வுடைய ஃபضல தேடுங்க, உங்களுடைய ரிஸ்க தேடுங்கன்னு சில பேர் தர்ஜுமா செய்யறாங்க. ஃபضல கொண்டு வராது. ஆனா தேடிக்கிட்டே இருக்கிறதுல என்ன மறந்து தேடாதீங்க. வஸ்குருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு என்ன செய்யுது? மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை அகற்றி அவனுக்கு ஒரு இன்ப வாழ்வை அது கொண்டு வரும். திக்ருடைய ஹகீகத் அது. அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மனுஷன் சதாவும் சந்தோஷமாக இருப்பான். ஏன்? தன்னை சதா திக்ர் செய்யறவன அல்லாஹ் எங்க மறப்பான்? இந்த பூமியில சதா அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவன மண்ணறையில போல அல்லாஹ் எப்படி மறப்பான்? இந்த தரீக்கத்துல கொடுக்கப்பட்ட திக்ர் ஃபாசன் ஃபாஸ்னு சொல்றாங்களே, அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், இந்த திக்ரை பத்தி ஷைகுல் ஜக்கரியா மௌலானா எழுதியிருக்கிறார். எப்படி இந்த திக்ரை செய்யக்கூடிய அடியான் இவன் திக்ர் செய்கிறான் என்பது மற்றவர்களுக்கு தெரியாதோ, யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முறையா இருக்கும். அந்த அடியானுக்கு அல்லாஹ் செய்யற ரஹமத்தையும் மக்கள் புரிந்து கொள்ள முடியாம ஆக்கி விடுவாங்க. மக்கள் ஆச்சரியப்படுவாங்களா, இவனுக்கு எப்படி பரக்கத்து வருது, ரஹமத்து வருது நமக்கு விளங்கலையே, ஏன் அது பிறர் விளங்க விடாம ஆக்கிறான்ல, இவன் என்ன திக்ர் செய்யறது மற்றவர்கள் விளங்காம செஞ்சான், அதே மாதிரி அவனுக்கு கூலியும் கொடுக்கப்படும். ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது பரக்கத்து அவங்க சொல்றாங்க, நாளை கியாம நாளையில மலாயிக்கு அமரர்களை கூப்பிட்டு என் அடியானுடைய நன்மைகள்லாம் எழுதிட்டீங்களான்னு கேட்பானால், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ காட்டியது எழுதணும், அவர்கள் சரீர சம்பந்தப்பட்ட முறையில பார்த்த பார்வை, கேட்டது, கொண்டது, செஞ்சது எல்லாம் எழுதிட்டோம். அந்த அடியான் தான் உள்ளத்துக்குள்ளால என்ன வச்சிருந்தா அது எங்களுக்கு தெரியும், அவனோட கல்பனை எங்களுக்கு மறைச்சிருந்திருக்கு, அதை நாங்க எழுத. அப்ப ஹக்கு தாலா தன்னுடைய புறத்தால அந்த அடியாருடைய பட்டோலையில இந்த அடியான் என்னை தன் கல்வுக்குள்ளால திக்ர் செஞ்சானே அதை நீங்க வரவு வைக்க இல்லைன்னு அல்லாஹ் வரவு வைப்பான். மகாமை சிக்கருக்கா. ஆனால் நண்பர்களே, நமக்கு துனியாவுடைய வாழ்க்கை முன்னால நிக்குது, கபர் முன்னால நிக்குது. ஒரு ஷாயர் சொன்னார், தில் ஐசா லகா ஹை ஜீனே மே, இந்த உலக வாழ்க்கையில மனம் எப்படி லயிச்சு சொக்கி போயிருக்கு, மரணே குபி இன்சா பூல் கை, தங்களுடைய மரணத்தை மறந்தே விட்டார்கள் மனிதர். மரணத்தை மறந்தவர்களுக்கு நல்லுபதேசம் பயனளிக்காது. கஃபாபில் மௌத்தி வாயுதா, உனக்கு உபதேசம் வேணும் என்றால் மரணத்தை நீ நினைவு கூறும். அக்திரு ஹாதிம லஸ்ஸாத், உன்னுடைய இந்த இன்பங்களை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அந்த மரணத்தை நீ நினைவு கூறுட்டாங்க.